உங்கள் சிக்கனும் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே கல் மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி ஓப்பன் டேப் வாட்டரில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது உது வந்துடும். இந்த வருஷத்தோட கடைசி லஞ்சு எதையாச்சும் நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன். இதை ஒரு தேங்காய் பால் சாதம், ஒரு ஜீரா ரைஸு, இல்லை வெள்ளை குஸ்கா எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா 3யும் கலந்த மாதிரி ஒன்று வச்சேன். வெள்ளை குருமா பண்ணேன். அதை நிறைய யூடியூப் சேனலில் பார்த்து கடைசியாக நானே ஒன்று ஃபைனலைஸ் பண்ணி ஒரு குருமா வச்சேன். நல்லா தான் வந்ததுன்னு நினைக்கிறேன், தெரியல. கடைசியில் என் பொண்ணு ரிவ்யூ கொடுத்துருக்கா, அதை பாருங்கள். வழக்கம் போல் இதில் வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியது தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு விஷயம் நடக்க போது, அதை பார்த்துட்டு பயப்படாதீங்க. ஏன்னா நடுவில் வர்றது என்னோடய க்யூட்டான கொடூரமான ஸ்மைல். பயந்துடாதீங்க. நேற்று கொஞ்சம் சிக்கனை எடுத்து வச்சுருந்தேன். அந்த சிக்கனை போட்டுட்டு நல்லா அதை சார்ட் பண்ணிவிட்டு அந்த அக்கா சொன்னாங்க கொஞ்சம் இதில் கலர் மாறணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பாதாம் பேஸ்ட்டை அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு டொமேட்டோ கடைசியாக தான் போட சொன்னாங்க, ஏன்னா இது வெள்ளை குருமான்னு சொன்னாங்க. ஸோ அதை டொமேட்டோ கடைசியாக போட்டு மூடி போட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்ட உடனே அந்த விசில் அடிக்கும் போதே என்ன ஒரு ஸ்மெல்லு தெரியுமா, அவ்வளோ அருமையாக இருந்தது. மாறா ஜெயிச்சிட்டுமே மாறா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு திறந்தா அது வெள்ளை குருமா மாதிரியும் தெரியல, ரெட்டு கலர் குருமா மாதிரியும் தெரியல, ஏதோ ஒரு கலரில் வந்தது. சரி நம்ம கார்னிஷை பண்ணி இதை ஓவராக எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது ஜீரா சாதமான தேங்காய் பால் சாதம். இந்த தேங்காய் பால் சாதத்துலேயே இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை எதை தெரியுமாங்க, இந்த தேங்காய் பாலை எடுக்கிறது தான். முதல்ல திக்கான பேஸ்ட் ஒன்று எடுக்கணும், அப்புறம் தண்ணியான பேஸ்ட் ஒன்று எடுக்கணும். சரி பட்டை கிராம்பு போட்ட உடனே கிராம்பு போட்டோன்னே வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே முகத்தில் இருக்கிற மார்க்ஸு போதாதா, இது வேறுவான்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டேன். அப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிட்டு அரிசியை போட்டுட்டு தேங்காய் பாலை போட்டுட்டு குக்கரை மூடி 3 விசிலை வச்ச பிறகு இனிதே நம்மளோட வெள்ளை குஸ்கா சாதம். இதை ஜீரா சாதம்னும் சொல்லலாம், தேங்காய் பால் சாதம்னும் சொல்லலாம், குஸ்கானும் சொல்லலாம். ரெடி ஆயிடுச்சு. பயங்கரமான பசி எங்கள் 3 பேருக்குமே. உடனே போட்டு சாப்பிட்டுட்டோம். இதோ என் பொண்ணோட ரிவ்யூ. நல்லா இருக்காமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.